ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா நாங்கள் அரிசி மாவில் குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். ஒரு பிளேட்டில் அரிசி மாவு கொண்டு வச்சுருக்கோம், தேவையான அளவு. இதில் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இதை மூடி வச்சுக்கலாம். 1 hour கழிச்சு இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். 1 minute ஆகிட்டு இப்போ குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த சேஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். இப்போ கடாயை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு இந்த பிள்ளைகள் பண்ணுறது பாட 5 மணி 6 மணி 7 மணி எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் போடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ ஒரு குலாப் ஜாமுன் போடலாம். இந்த மாதிரி நல்லா பொரிய ஓட்டுதுங்க. சரி, இன்னொன்று சொல்லுமா காலில் வடிக்குதுக்க. இன்னும் 2 போட்டுக்கலாம்னு சொல்லி நிறையவே போட்டுக்கலாம். ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் கைஸ், நீங்கள் எல்லோரும் இது கேட்டே இருந்தீங்க, அக்கா நீங்கள் சேல்ஸ் எதனா பண்ணுறீங்களான்ட்டு. நாங்கள் சேல்ஸ் எதுவுமே பண்ணல கைஸ். நாங்கள் ஒன்லி சேல்ஸ் பண்ணலாம் மூடில் இருக்கோம். நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு எஸ்ன்னு போடுங்க, சேல்ஸ் பண்ண வேணான்னா நோன்னு போடுங்க. உங்களோட இதுவு தான் நாங்கள் பண்ண முடியும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுப்பை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போடாச்சு. அப்பளம் வறுத்த சட்டியில தான் திருப்பி நாங்கள் சக்கரை பாகு செய்ய போகிறோம். அதை கழுவிட்டு தான் நாங்கள் செய்கிறோம். தப்பாக நினைக்காதீங்க. எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் சீனியை போட்டாச்சு, கலக்கி விட்டுக்கலாம். சீனி கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த குலாப் ஜாமுன் எல்லாம் போட்டுக்கலாம். என்னடா கொதிக்க சொல்லியே போட்டுடலாங்கன்னு நினச்சிங்களா? அப்போ தான் ஊறுங்க. இது கொதிக்கிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குலாப் ஜாமெல்லாம் அந்த பவுலில் போட்டாச்சு. இப்போ அந்த பவுல்லையே அந்த சக்கரை பாகு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கூப்பிட்டுடலாம். ஒன்று எடுத்து கொடுப்போம். சூடாக இருக்கு போல, அவங்க ஊதிக்கு வந்து சாப்பிடும். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் गाइस.